அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கொண்டு இந்த முபாரக்கான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தேதி மற்றும் நாளைய மறுதேதி இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவினுடைய நோன்பை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் நாம் தொடர்ந்து முஹர்ரம் மாதத்தினுடைய பல்வேறு விதமான செய்திகளை நாம் பேசி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இரு தினங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்னும் தன்னுடைய சொந்த நகரத்திலிருந்து மதீனா என்னும் தன்னுடைய ஊருக்கு புலம்பெயர்ந்த விட்டு சென்ற ஹிஜ்ரத் செய்த அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீயை அறிவித்து விட்டான். நபியே, நீங்கள் உங்களுடைய அந்த விஷயத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை நீங்கள் பரப்புவதற்காக நிம்மதியாக வாழ்வதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், மதீனாவிற்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பெருமானாருக்கு வஹீயாக அறிவித்து அனுமதி தந்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புவதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை முன் தயாரிப்பு செய்துவிட்டு பெருமானார் தயாரிப்புக்காக வேண்டி ஆயத்தமான ஒரு சில செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே மிக முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் சௌரு குகை. ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய ஆஜிகளுக்கு நன்கு தெரியும் சௌரு குகையினுடைய விஷயங்கள். சௌரு குகையை அவர்கள் பார்த்திருப்பார்கள். சௌரு குகையிலே தங்குவதாக திட்டமிட்டார்கள். மதீனாவிற்கு பயணப்படுவதற்காக வேண்டி திட்டமிட்டார்கள். அதனுடைய வரலாறு இருக்கிறது, நீண்ட நெடிய வரலாறு. சுருக்கமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது நீண்ட நெடிய வரலாறு. டீட்டெயிலாக சொன்னாதான் அது என்ன செய்யுங்க, நம்மளுடைய புரிதலுக்கு சரியான முறையில் புரியும். என்றாலும் இந்த நேரத்திலே சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் நான் சுருக்கமாக சொல்லுவேன். பெருமானாரும் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்ய போகிறார்கள், ஹிஜ்ரத்திற்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள். அதற்கு முன்பதாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய இடத்தில் வைத்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே தன்னுடைய அமானிதத்தை, அதாவது மக்களுக்கு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், நமக்கு யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ, நமக்கு யாரெல்லாம் வந்து தேவையுள்ளவராக இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம தீர்த்துட்டு போனால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் மௌத்து வருகிறது யாருக்குமே தெரியாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொறுப்பு சாட்டிட்டு போகிறாங்க. அலியே, நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு நான் கிளம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இருந்து அமானத்தை எல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டு பத்திரமா வந்து மதீனாவுக்கு சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சேர்ந்துருங்கன்னு சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கிற ஒரு உறுதி. அதற்கு முன்பு சஹாபாக்கள் எல்லாம் ஒரு சிலர் பிடிப்பட்டார்கள், ஒரு சிலர் பொருத்தப்பட்டார்கள். ஒரு சில சஹாபாக்கள் வெவ்வேறு திசை, மதீனாக்கள் இல்லை, வெவ்வேறு திசை, ஹபசாக்கு போனாங்க, மற்ற எஜிப்துக்கு போனாங்க, மற்ற சஹாபாக்களும் ஒரு இடத்துக்கு போனாங்க, மதீனாவிற்கும் போனாங்க. அந்த சஹாபாக்கள் பல ஊர்களுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அது வேறு விஷயங்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதற்கு இடையிலே அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரவிலே தன்னுடைய படுக்கையில் படுக்க வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரவு
ஏன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு மகனாக இருக்கிறாங்க. இவங்க உணவு கொண்டு வர்றாங்க, பெருமானாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உணவு கொண்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா என்ன செய்யறாங்க? மக்காவிலே பகல்ல வந்து கொண்டு சேருவார்கள் என்ற அந்த விஷயமும் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது, அவர்களுக்கு பேர் சொல்லப்பட்டது. ஆபிர் வகைலா ரலியல்லாஹு அவர்கள் ஆடுகளை மேய்த்த கால் தடங்கள் என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் அழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகாரில் வரக்கூடிய செய்தி. இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரத் பயணம் என்பது மிக நுட்பமான ஒரு பயணம். பெருமானாருக்கு பயண நேரத்தில் உணவு வேணும். அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய பொறுப்பிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா என்ன செய்தாரு, மக்காவிற்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார். பெருமானார் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வர்றாங்கிற புது செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் என்ன செய்யறாங்க, இதை செய்யறாங்க. போற இடத்துல கால் தடம் கண்டிப்பா படும். நம்ம போறோம்னா நம்மளுடைய செருப்பு அல்லது நம்முடைய கால் தடம், ஏன்னா மணல்ல நம்ம நடக்கிறோங்கிறப்ப புதையுண்டு போகும். காலகட்டம்லாம் ஒரு இடத்துல அப்படியே அச்சா இருக்குங்கிறப்ப அதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, ஆமிர் ஹுதைரா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு ஆடுகளை நீங்க மேய்ச்சி விட்டீங்கன்னா நாங்கள் நடந்து போவோம், நீங்க பின்னாடியே ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா கால் தடம் இருக்காது, குறைஷி காமிர்களுக்கும் என்ன செய்யாது, நாங்கள் போன செய்தியும் தெரியாது, நாங்கள் போன தடமும் தெரியாதுன்ட்டு என்ன செஞ்சாங்க, இந்த 3 நுட்பமான செய்திகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து செஞ்சாங்கிற ஹதீஸாக புகாரியிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. நான் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், கிட்டத்தட்ட அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 3 தினங்கள் என்ன செஞ்சாங்க, தங்கினார்கள். குறைஷிகள் குகைவாசலுக்கெல்லாம் வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் தலையை குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னா போதும், நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையினுடைய அதிமிகுந்த ஒரு நம்பிக்கை. அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன சொன்னார், அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இந்த நம்பிக்கை இந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம எந்த நேரத்திலும் நமக்கு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறாங்கிற ஒரே ஒரு மன உறுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம எந்த இடத்திலும் காப்பாற்றுவார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூர் குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் உணவு கொண்டு வந்தார்கள். பல செய்திகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் சேர்த்தாங்க. பலவிதமான விஷயங்களுக்கு பிறகு ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனாவிற்கு சென்றார்கள் என்ற வரலாறு நமக்கெல்லாம் சுருக்கமாக கிடைக்க பெறுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இந்த நேரத்தில் நமக்கு என்னவென்று கேட்டால், முதலாவது விஷயம், நமக்கு அமானிதம் ஏதேனும் இருக்கிறது என்று சொன்னால், நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வெளியூருக்கு போனாலும் நான் வெளியில போனாலும் நான் என்ன செய்யணும், ஒன்று நான் நிறைவேற்றிடணும், இல்லைன்னா என் சார்பாக ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும், போட்டுட்டு தான் போகணுங்கிற ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, பெருமானாருடைய இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது மிகவும் அலாதியானது, மிகவும் வரலாற்றிலே எழுதப்படக்கூடிய ஒரு செய்தி. மூன்றாவது விஷயம் என்ன என்று கேட்டால், கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை, அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கை ஏராளமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் அவர்கள் வெற்றியான பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே அமானிதத்தை எந்த நேரத்திலும் நாம் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற உறுதியான மனதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த துஆக்களோடு நிறைவு கூறுகிறோம்.